ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அணு ஆயுத போட்டி காரணமாக தொடங்கிய ஈரான் போர் ஒவ்வொரு நாளும் புது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடும் நோக்கத்தில் அமெரிக்க கடற்படையினர் ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் கப்பல்கள் மீது கடற்படை முற்றுகை அமல்படுத்தி வருவதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையமான செட்காம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அமெரிக்க ஈரான் மோதலில் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் இந்த நடவடிக்கையின் முதல் 24 மணி நேரத்தில் அமெரிக்க முற்றுகையை தாண்டி எந்த கப்பலும் செல்லவில்லை என்று 6 வர்த்தக கப்பல்கள் அமெரிக்க படைகளின் அறிவுறுத்தலுக்கு இணங்க திரும்பி ஓமன் வளைகுடாவில் உள்ள ஒரு ஈரானிய துறைமுகத்துக்குள் மீண்டும் நுழைந்தன என்று செட்காம் கூறியுள்ளது. அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவில் உள்ள வசதிகள் உட்பட ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்குள் நுழைய அல்லது வெளியேற விரும்பும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் இந்த முற்றுகை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பாரபட்சமின்றி செயல்படுத்தப்படுவதாக செட்காம் கூறியுள்ளது. அதேவேளையில் ஈரான் அல்லாத துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களின் சுதந்திரமான கடல்வழி போக்குவரத்திற்கு அமெரிக்க படைகள் தொடர்ந்து ஒத்துழைத்து வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் 10,000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள், 100க்கும் மேற்பட்ட போர் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் குறைந்தது 12 போர்க்கப்பல்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறியது. இதில் விமானம் தாங்கிய கப்பல், நீர்நிலை தாக்குதல் கப்பல், நீர்நிலை போக்குவரத்து கப்பல், ஏவுகணை அழிப்பு கப்பல்கள், கடலோர போர் கப்பல்கள், தரை மற்றும் கடல் சார்ந்த போர் விமானங்கள், ஆளில்லாத விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் உளவு கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு விமானங்கள் ஆகியவை அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் காரணமாக உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. போரை நிறுத்த முயற்சிகளை மேற்கொண்ட பாகிஸ்தான் கச்சா எண்ணெய் வாங்க முடியாமல் தவிக்கிறது. இது பாகிஸ்தான் மக்களின் இயல்பு வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்க முடியாமல் பாகிஸ்தான் அரசு தவிக்கிறது. எந்த விளக்கமும் சொல்லாமல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் அல்லது நாட்டில் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் உணவுக்காக ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்களை நோக்கி படையெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் மின் உற்பத்தியும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தினமும் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மின்சார விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார தலைநகரமான கராச்சிக்கும் இதுதான் நிலை. இந்த நகரம்தான் பாகிஸ்தான் வருவாயில் 65% ஈட்டுகிறது. இப்படி பொருளாதார தலைநகரிலும் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பாகிஸ்தான் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு போன்ற நகருக்கு கூட முறையான மாற்று ஏற்பாடு செய்ய முடியாத பாகிஸ்தான் அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்துள்ளன. பாகிஸ்தானில் 1 லிட்டர் பெட்ரோல் 384 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் விலையை ஏற்றியதால் நாடு முழுவதும் போராட்டம் நடந்தது. தற்பொழுது மின் விநியோகம் துண்டிப்பு, கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதிப்பு போன்றவை மக்களின் இயல்பு வாழ்க்கையை இன்னும் மோசமாக்கியுள்ளது. இதற்கிடையே பாகிஸ்தான் அரசு ஈரான் அமெரிக்க அதிகாரிகளிடையே 2வது கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த முயன்று வருகிறது. அடுத்த 2 நாட்களுக்குள் ஈரான் அமெரிக்க இடையே பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தெரிவித்துள்ளார். போர் தற்பொழுது 7வது வாரத்தை எட்டியுள்ளது. ஈரானின் 3000 பேரும், லெபனானின் 2000 பேரும், இஸ்ரேலில் 23 பேரும், வளைகுடா நாடுகளில் 12 பேரும், 13 அமெரிக்க போர் வீரர்களும் இந்த போரால் மாண்டுள்ளனர். ஈரானும் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை. அமெரிக்காவின் ஏராளமான போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் முனையில் நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரான் துறைமுகங்கள் மீது அவை தாக்குதல் கொடுக்க தயார் நிலையில் உள்ளன. இந்த நிலையில் எங்க நாட்டு துறைமுகங்கள் தாக்கப்பட்டால் பாரசீக வளைகுடாவில் அமைந்துள்ள பிற நாட்டு துறைமுகங்கள் மீது பதிலடி கொடுக்கப்படும். நீங்கள் சண்டையிட்டால் நாங்கள் சண்டையிடுவோம் என ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபவ் டிரம்புக்கு விடுத்த எச்சரிக்கையில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.
ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.